இந்த கேரக்டர் இருக்கான்ல, இவன் நல்லவனா? இல்ல கெட்டவனா? நீர். அவதார் தி லாஸ்ட் ஏர்பெண்டர். நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த சீரிஸ தமிழ் டப்பிங்ல விட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா சில எபிசோட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் தமிழ் டப்பிங்கே காணோம். நான் கூட சீரிஸே அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த சீரிஸ நான் பார்க்கவே இல்ல. பட் லக்கிலி ஒரு ரீல்ஸ்ல அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் வர, நிலம். சரி நம்ம உட்காந்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சீசன்ல நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த கேரக்டர் ஒரு மாரி இருந்தான். லிட்டரலா 2வது சீசன்ல அவனோட கேரக்டரைசேஷன் சேஞ்ச் ஆகும்போது, ஐயா டார்ஃபின் ஐயா அப்படிங்கிற மாரிலாம் நான் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பட் சீசன் 2 எண்டிங் கடைசில திருப்பியும் ஒரு மாரி மாறினான் பாருங்களேன். அங்கதான் நெருப்பு. பட் இருந்தாலும் இந்த சீரிஸ்ல என்னோட ஃபேவரட் கேரக்டர் இவன் தான். இவனையும் தவிர்த்து இவனோட பெரியப்பா ஒருத்தவன் இருப்பான். அவன் பேரு டக்குன்னு ஞாபகம் வரல. உங்களுக்கு தெரிஞ்சுனா சொல்லுங்க. அதுக்கப்புறம் சாக்கான ஒரு கேரக்டர் இருப்பான். அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காற்று. ரீசெண்டா கூட இவன் ஃபோட்டோ போட்டு நல்லா கெட்டவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் ஸ்பாயிலர் ஆச்சு. பட் சம்ஹவ் பார்த்து என்ஜாய் பண்றேன். 3வது சீசன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. நீங்க இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இன் கேஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் வேணும்னா சொல்லுங்க தரேன். பட் தமிழ் டப்பிங்ல இல்ல. இங்கிலீஷ் டப்பிங்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆனிமி சீரிஸ் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கூகுள் பண்ணி பார்க்கும்போது இது ஆனிமி இல்ல. கார்ட்டூன் தான். ஆனா ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல இருக்கிற கார்ட்டூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. கார்ட்டூனா ஆனிமியோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா.